ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சமூக நீதி, அரசியல் கோட்பாடு, தலைவர்களின் பிம்பம் என தமிழக அரசியல் களத்தின் ஆழமான அடுக்கில் ஒரு சூடான விவாதம் இப்போது வெடித்திருக்கிறது. எம்ஜிஆர் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விவாதத்தை கிளப்ப அதை பூதாகரமாக்கி இருக்கிறார் வன்னியரசு. அதனை பெருஞ்செய்தி பகுதியில் அறியலாம். சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பனியம் நுழைவதற்கு எம்ஜிஆர் வழிவகுத்தார். அது ஒரு பார்ப்பன பெண்மணி திராவிட இயக்கத்தின் தலைவராக வரவும் காரணமாக அமைந்தது என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்திற்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. இதற்கு உடனடியான எதிர்வினையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆரை விமர்சித்தால் திருமாவளவன் அரசியலில் காணாமல் போய்விடுவார் என்று எச்சரிக்கை விடுத்தார். எம்ஜிஆரை பேசுறதுக்குலாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிருந்தார். எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த விவாதத்தின் அடுத்த கட்டமாக திருமாவளவன் தன் பேச்சுக்கு விளக்கம் அளித்தார். எம்ஜிஆரை அவமதிப்பது என் நோக்கம் அல்ல என்று அவர் தெளிவுபடுத்தினார். அப்போது ஜெயலலிதா அம்மையார் தன்னை ஒரு பார்ப்பன பெண்மணி என்றே பகிரங்கமாக சட்டப்பேரவையில் அறிவித்துக் கொண்டார். அதனால் அதிமுக மீதான விமர்சனம் இங்கே பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனியம் என்கிற சமூகத்தினரால் அல்லது சக்திகளால் பெரிய அளவில் விமர்சிக்கப்படவில்லை. கலைஞரை எதிர்த்த அளவுக்கு, விமர்சித்த அளவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சக்திகள் அதிமுகவையோ அல்லது எம்ஜிஆர் அவர்களையோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களையோ அவர்கள் ஒரு பகையாக கருதவில்லை, எதிரியாக கருதவில்லை. இந்த பொருளில் நான் அதை சொன்னேன், அவ்வளோதான். அவர்களை அப்படி சுருக்க முடியாது. எம்ஜிஆர் அதை கடந்தவர், ஜெயலலிதா அம்மையாரும் அந்த எல்லைகளை கடந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் தமக்கில்லை என விசிக தலைவர் திருமாவளவனே தெரிவித்து முற்றுப்புள்ளி வைக்க முயன்ற நிலையில் மீண்டும் கமா போட்டு விவாதத்தை பூதாகரமாக்கியுள்ளார் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு. எம்ஜிஆர் குறித்த திருமாவளவனின் பேச்சுக்கு நியாயம் கற்பிக்கும் வகையில் வன்னியரசு ஒரு விரிவான பதிவை வெளியிட்டார். 1979 எம்ஜிஆர் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து பின்னர் எதிர்ப்பால் அதை ரத்து செய்ததாகவும், அவருக்கு சமூக நீதி பார்வை இல்லை என்பதையே அது காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டினார். கருணாநிதி வெறுப்பு மற்றும் தனக்கிருந்த சினிமா புகழை மட்டுமே வைத்து ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் என்றும், மற்றபடி எந்த கோட்பாட்டு பின்னணியும் அவருக்கு இல்லை என்றும் வன்னியரசு தெரிவித்துள்ளார். குறிப்பாக கருணாநிதிக்கு இருந்த பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியல் எம்ஜிஆரிடம் இல்லை என்பதே உண்மை என்றும், திருமாவளவன் பேசியதும் அதைத்தான் வெளிப்படுத்தியதாகவும் வன்னியரசு குறிப்பிட்டுள்ளார். உச்சகட்டமாக நான் ஒரு பாப்பாத்தி என சட்டப்பேரவையிலேயே சொன்ன ஜெயலலிதா திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்கியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை புரிந்து கொள்வதற்கு முதலில் சித்தாந்த சிந்தனை வேண்டும் என்றும், அது எடப்பாடி பழனிசாமியிடம் எதிர்பார்க்க முடியாது என்பதால் திருமாவளவனின் உரையை கேட்காமலேயே சாபமிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை பின்னிருந்து இயக்குவது போல் எம்ஜிஆரை உருவாக்கியதே பார்ப்பனிய கும்பல்தான் என்பதை இன்னும் உரத்திச் சொல்வோம் என்றும் தமது பதிவில் வன்னியரசு காட்டமாக தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதா தொடர்பான திருமாவளவனின் பேச்சு தமிழக அரசியல் களத்தை மேலும் சூடாக்கியுள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.